நாம் இன்றைய தினம் தியானிக்க இருக்கக்கூடிய புஸ்தகம் தீத்து 2 தீமோத்தேயு. சென்ற வாரம் 1-2 தீமோத்தேயு தீத்து புஸ்தகங்களின் பின்னணியையும் 1 தீமோத்தேயுனுடைய விளக்கத்தையும் பார்த்தோம். இந்த 3 நிருபங்களுமே பவுல் ரோமாபுரியிலே 2 வருடங்கள் வீட்டு சிறைக்காவலிலிருந்து விடுதலையாகி கிபி 62 அவர் விடுதலையானார். 60லேருந்து 62 வரைக்கும் ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருடங்களுக்குள்ளாக மீண்டுமாக அவர் சிறை பிடிக்கப்பட்டார், கைது பண்ணப்பட்டார் கிபி 67. அதற்கு இடைப்பட்ட அந்த காலத்திலே எழுதப்பட்டவை. நம்ம அப்போஸ்தலர் 28 அந்த வீட்டு சிறை காவல் இருந்ததோட முடிஞ்சிடும். இது அதுக்கப்புறம் நடந்த கதை. ரோமாவிலிருந்து விடுதலையாகி வந்த பவுல் எபேசுவிலே தீமோத்தேயுவை தன் சார்பாக அப்போஸ்தலன் பிரதிநிதியாக நியமித்து விட்டு அங்கிருந்து தீத்துவை அழைத்து கொண்டு கிரேத்தா தீவு செல்கிறார். சில மாதம் அங்கே ஊழியம் செய்து விட்டு தீத்துவை தன் சார்பாக அப்போஸ்தலருடைய பிரதிநிதியாக அங்கே நியமித்து பட்டணங்களோறும் மூப்பர்களை நியமிக்கும்படியாகவும் புதிய விசுவாசிகளுக்கு ஆரோக்கிய உபதேசத்தை உபதேசிக்கும்படியாக கூறிவிட்டு கொரிந்து செல்கிறார். அப்புறம் கொரிந்துவிலிருந்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சிலர் அங்கிருந்து கிரேத்தா தீவு வழியாக செல்வதை அறிந்து தீத்துவுக்கு ஒரு கடிதம் எழுதி அவங்க கையில கொடுத்து விடுறார். அந்த கடிதம் தான் இன்று நாம் படிக்க இருக்கக்கூடிய தீத்து நிருபம். அதிலே அவருக்கு மூப்பர்களை ஏற்படுத்துவதும் உபதேசிக்க வேண்டிய ஆரோக்கிய உபதேசத்தை குறித்தும் சில ஆலோசனைகளும் விளக்கங்களையும் எழுதிவிட்டு நான் விரைவில் அர்த்தமாவையாவது தீகிக்குவையாவது நான் அங்கே அனுப்புகிறேன், அவங்க வந்த உடனே அவங்கள உன் ஸ்தானத்தில் வச்சு விட்டு நீ நிக்கப்போலி என்னை சந்தி, ஏன்னா அடுத்து நாங்கள் அந்த பக்கம் மினிஸ்ட்ரி பண்ண போகணும், நீ என் கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி எழுதி அனுப்புனார். அப்போ அவர்கள் கையில் கொடுத்து விட்ட அவர் கொடுத்த ஆலோசனையை குறித்த கடிதம் தான் இந்த தீத்து நிருபம். இதில் இந்த தீத்து யார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இவர் அந்தியோகியா பட்டணத்தை சேர்ந்த புற இனத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்குறோம். முதலாக அந்தியோகியாவிலே விசுவாசிகளுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பேர் வழங்கப்பட்டது. அந்த காலத்தில், அதாவது பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்து அந்தியோகியாவில் ஒரு பெரிய ரிவைவல் உண்டானது. அந்த காலத்தில் வந்தவர் பவுல் தான் இவரை கிறிஸ்துவனிடத்திலே வழி நடத்தி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தீத்துவுக்கு எழுதுகிற கடிதத்தில் 1வது அத்தியாயம் 1வது வசனத்தை சொல்கிறாரு, தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலனுமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்து அப்படிங்கிறார். அதாவது அவரை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினதுனால அவரை தன்னுடைய உத்தம குமாரன் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்றாரு. அதனால பவுல் தான் இவர் ஆண்டவர்கிட்ட வழி நடத்தி இருக்கணும் அப்படின்னு அறியலாம். தவிர பவுலோட அவருடைய 3வது மிஷனரி பிரயாணத்துல அவருடைய உடன் ஊழியராக கூட சென்றவர். அப்போது இவரை தன் சார்பாக கொரிந்து பட்டணத்திற்கு பவுல் அனுப்பினதை 2 கொரிந்தியர்ல நம்ம படித்தோம்னா அதுல 3-4 இடங்கள்ல 2 கொரிந்தியர் 12வது 13வது வசனத்துல, அப்புறம் 2 கொரிந்தியர் 7வது அத்தியாயம் 5, 7, 13-15 வசனங்கள்ல, அப்புறம் 8வது அத்தியாயம் 6வது வசனம் 16லேருந்து 24வது வசனங்கள். இதுல படித்து பார்த்தா தீத்துவை குறித்து அவர் அங்க எழுதுறார் 2 கொரிந்தியருக்கு எழுதின கடிதத்துல. இதை நம்ம அந்த வசனங்களிலிருந்து இவர் கூட வந்தவரும் சொல்லலாம். அந்த 2 கொரிந்தியர்ல எழுதுகிற போது 2வது அத்தியாயம் 13வது வசனத்துல தீத்துவை அவர் தன்னுடைய சகோதரன் என்று அழைக்கிறார். 2வது அத்தியாயம் 13வது வசனத்துல நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே அப்படின்னு சொல்லி தீத்துவை தன் சகோதரன் அப்படின்னு சொல்லுகிறார். கொரிந்து பட்டணத்துக்கு இவரை குறித்து சொல்லுகிறது போது, அதே போல 8வது அத்தியாயத்துல 2 கொரிந்தியர் 8வது அத்தியாயத்துல அவரை குறித்து சொல்லுகிற போது அவரை தன் கூட்டாளி உடன் வேலையாள் என்று அழைக்கிறார். 8வது அத்தியாயத்துல 23வது வசனத்துல தீத்துவை குறித்து ஒருவன் விசாரித்தால் அவன் எனக்கு கூட்டாளியும் உங்களுக்காக என் உடன் வேலையாளுமா இருக்கிறான் என்று அப்படின்னு எழுதுகிறார். உத்தம குமாரன் அப்படிங்கிறாரு, என் சகோதரன் அப்படிங்கிறாரு. அதாவது சத்தியத்தில் வளர்ந்து விசுவாசத்தில் வளர்ந்து அவருக்கு வளர்ந்து வருகிற போது என் சகோதரன் அப்படிங்கிறாரு. அதற்கப்புறம் அவரோட ஊழியத்தில் உடனிழைந்து வந்தபோது அவன் என் கூட்டாளி, என் உடன் ஊழியக்காரன் அப்படின்னு அழைக்கிறார். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதின அந்த 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்துக்கும்
தீத்துவுக்கு எழுதின நிருபத்துக்கும் உள்ள வேறுபாடை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். புரிஞ்சாதான் இது வாசிக்கும் போது கொஞ்சம் மிக எளிதாக புரியும். என்னோட ரெண்டுமே ஒரே காலகட்டத்தில் கிபி 63 எழுதப்பட்டது தான், சில மாதங்கள் இடைவெளியில். தீமோத்தேயுவை எபேசுவிலே தன்னுடைய பிரதிநிதியாக நியமிக்கிறார். தீத்துவையோ கிரேத்தா தீவிலே தன்னுடைய பிரதிநிதியாக நியமிக்கிறார். ஆனா ரெண்டு சபையினுடைய சூழ்நிலைகளும் வேற, ரெண்டு சபைகளிலும் இருந்த பிரச்சனைகளும் வேற. அதனால ரெண்டு பேருக்கும் கொடுத்த அசைன்மெண்ட்டும் வேற, ரெண்டு பேருக்கு கொடுத்த ஒர்க் அவுட்டும் வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். தீமோத்தேயு கையில கொடுத்த பொறுப்பு என்னவென்றால், எபேசு சபை கொஞ்சம் வளர்ந்து வருகின்ற சபை. ஆனா இதுல இப்ப கள்ள உபதேசம் ஊடுருவி வருகிறது. கள்ள ஊழியர்கள், மூப்பர்களிலே அநேகர் கள்ள உபதேசத்திற்கு இடம் கொடுத்து ஒரு கள்ள ஊழியர்களாக எழும்பி கொண்டிருக்கிறாங்க. இவங்களை களை எடுக்கணும். களை எடுத்து விட்டு தகுதியான மூப்பர்களை நியமிக்கணும். அந்த கள்ள உபதேசத்தை மறுத்து சபையை ஸ்திரப்படுத்துவது. அதுல அந்த கள்ள ஊழியத்தை குறித்து எப்படி சொன்னாரு, ஊழியக்காரனுக்குரிய தகுதி என்ன இருக்கணும், மூப்பர்களுக்கு உரிய கண்காணிக்க இருக்கக்கூடிய தகுதி என்னவா இருக்கணும், உதவிக்காரன் அவனுக்குரிய தகுதி என்னவா இருக்கணும், இதெல்லாம் விவரம் சொல்லி இப்படி இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள நீ சரி பண்ணி அவங்கள களையெடு அப்படிங்கிறது தான் அவருக்கு கொடுத்தது. அதே போல கள்ள உபதேசம், அங்கே ஊடுருவி வரக்கூடிய கள்ள உபதேசம் என்ன, இந்த உபதேசத்தினுடைய விளைவு என்ன, இவங்களை எப்படி காப்பாற்றணும், அதனால இவங்களுக்கு என்ன உபதேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சபையை ஸ்திரப்படுத்துவது. ஆனா தீத்துவுக்கு எழுதின கடிதத்துல கிரேத்தா தீவில் உள்ள சபை புதியதாக ஆரம்பமான சபை. இதுல இங்க இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். சரியான சாலிட் டாக்டரின். ஏன்னா கள்ள உபதேசம் வருவதற்கு முன்னதாக நல்ல உபதேசத்தை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அதை அறியலைன்னா வழி விலகி போவதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. அதனால சரியான சத்தியம் என்னதென்று அவர்களை அறிந்திருக்க வேண்டும். ஆரோக்கியமான அந்த உபதேசத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடு. அது மாத்திரமல்ல, நீ அங்க பெர்மனண்டா இருக்க முடியாது. அதனால தகுதியான மூப்பர்களே அவர்களே கண்டுபிடிச்சு அவங்கள நியமி அப்படின்னு சொல்லி அவர் கையில பொறுப்பு கொடுக்கிறார். எபேசு சபையில பிரச்சனை எல்டர்ஸ் கிட்டக்க, அவர்களை சரி பண்ணக்கூடிய பொறுப்பு தீமோத்தேயுக்கு. கிரேத்தா தீவுல பிரச்சனை புதிய விசுவாசிகள், இவர்களுக்கு சரியான சத்தியம் போக வேண்டும். கள்ள உபதேசத்துக்குள்ள மாட்டிக்காதபடிக்கு சரியான உபதேசம் போகணும். அந்த சரியான உபதேசத்தை உபதேசி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதுல இந்த தீத்து புஸ்தகத்தை நம்ம ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் இதுல 3 சாப்டர் தான். அதுல ஃபர்ஸ்ட் பகுதி 1வது சாப்டர் ஒரு பார்ட்டாகவும், 2வது 3வது சாப்டர் 2வது பார்ட்டாகவும் பிரிக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல முக்கியமானது என்னவென்றால், தகுதியான மூப்பர்களை நியமி, கள்ள உபதேசத்தை கடிந்துகொள். அப்படி பண்றாங்கன்னா அப்படி ஜாடையா போகாது, அதை கடிந்துகொள் அப்படிங்கிறார். கடிந்து அவங்கள இது பண்ண, ஏன்னா நான் என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா உன்னை வச்சிருக்கிறேன் நான், நீ அவங்கள கடிந்துகொள் அப்படிங்கிற. இது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் 2வது 3வது சாப்டர். இதுல ஆரோக்கியமான உபதேசத்தை விசுவாசிக்கு கற்றுக் கொடு. கத்துக்கிட்டு அதை அவங்க வாழ்க்கையில, அதை விசுவாசத்தை வாழ்க்கையில அவங்க கிரியையில அவங்க வெளிப்படுத்த வேண்டும். நற்கிரியையின் மூலமாக தங்கள் விசுவாசத்தை அவங்க வெளிப்படுத்தணும். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனை. இதை 2வது பார்ட்ல பார்க்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்ல 1வது அத்தியாயத்துல 1லிருந்து 9 வசனம் வரைக்கும் சபையில மூப்பர்களை நியமி, ஆனா அந்த மூப்பருடைய தகுதி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற. இதுல அந்த 1வது அத்தியாயத்துல 5வது வசனத்துல பார்த்தா, நீ குறைவா இருக்கவைகளை ஒழுங்குபடுத்தவும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும்படி உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே அப்படிங்கிறார். அதெல்லாம் அங்க குறைவாக இருக்கிறது என்னன்னா, சரியான உபதேசம். இன்னும் என்ன, புதிய சபை கிறிஸ்துவை தெரியும், பட் கிறிஸ்தவம் தெரியாது. அந்த சத்தியம் என்னன்னு தெரியாது. அந்த சத்தியத்தை சரியாக கத்துக்கொடு. அதனால சபையில குறைவா இருக்கிறத சரி பண்ணி மூப்பர்களை ஏற்படுத்து அப்படிங்கிறது.
அந்த மூப்பனுடைய தகுதி எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத தான் எழுதுறாரு. 6, 7, 8, 9 வசனங்களில அவர் எழுதுறாரு. அவன் குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும், ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கணும், துன்மார்க்கனாகவும் அடங்காதவர்கள் என்று பேர் எடுக்காத விசுவாசம் உள்ள பிள்ளைகளை உடையவனாக இருக்கணும். அவன் பிள்ளைங்களும் துன்மார்க்கன் அடங்காதவன்னு பேர் எடுக்காம விசுவாசம் உள்ள பிள்ளையாக இருக்கணும். ஏனென்றால் கண்காணி அவன் தேவனுடைய உக்ரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுவான பிரியமில்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனாகவும் அந்நியரை உபசரிக்கிறவனாகவும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனாகவும் தெளிந்த பக்தி உள்ளவனும் புத்தியுள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சை அடக்கம் உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லுகவும் எதிர்பேசுகிறவளை கண்டனம் பண்ணுவோம் வல்லவனா இருக்கும்படி. ஸோ இதுதான் ஒரு சபையில் உள்ள ஒரு மூப்பனுக்குரிய தகுதிங்கிறார். ஒரு எல்டர்ஸ், இன்றைக்கு நம்ம சபையில எல்டர்ஸ் அப்படிங்கிறோம், அவங்களுக்குரிய தகுதி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத எழுதுறாரு. 1 to 9 வசனம் வரைக்கும் அதை எழுதுகிறார். அப்புறம் 1வது அத்தியாயத்துல 10வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் கள்ள உபதேசம் எப்படி யார் மூலம் வரும், அந்த உபதேசிக்கிறவனுடைய நடவடிக்கை எப்படியா இருக்கும், எதை பார்த்து இனிமே அவனை கண்டுக்கலாம், இவன் என்கிட்ட இருந்து வர்ற டீச்சிங் ராங், அவனை விட்டு ஒதுங்கிறதுக்கு அவனுடைய அடையாளம் என்ன அப்படிங்கறது விளக்கமா எழுதுறாரு. அதுல விசேஷமாக விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கிரேத்தா தீவு எல்லாரும் அங்கிட்டு இருந்து ஓடி பலதரப்பட்ட ஜனங்கள் இருந்த இடம். அங்க யூதர்கள் இருந்தாங்க. அவங்கள சிலர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யூத மதத்தின்படியாக விருத்த சேதனம் பெற்று நியாயப்பிரமாணத்துக்கு கீழாக வர வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனா பவுல் டீச்சிங்ஸ்ல அவங்க அதை விட்டு வெளியே வந்ததுனால அவங்க எப்பவுமே அதுக்குள்ள கொஞ்சம் குழப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால இந்த விருத்த சேதனம் உடையவர்கள் அடங்காதவரும் வீண் பேச்சுக்காரரும் மனதை மயக்குகிறவர்களுக்கும் அவர்கள் வாயை அடக்க வேண்டும் அப்படிங்கிறார். அவங்க இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறாள், நீ ஜாக்கிரதையாகுது. ஸோ இவங்கெல்லாம் இந்த மாதிரி மோசமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாதவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிற எழுதுறாரு. 15, 16வது வசனத்துல எழுதுறாரு. விசேஷமா 16வது வசனத்துல அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள். தேவனை அறிந்திருக்கிறோங்கிறாங்க, பட் அவங்க கிரியை உலகத்தானுடைய கிரியையாக இருக்கிறது. அவர்கள் அருவரப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். இதுதான் அந்த கள்ள உபதேசத்தை கொண்டுட்டு வர்றவன அடையாளம். இயேசு கிறிஸ்துவும் ஏற்கனவே அவருடைய பிரதேசம் சொல்லியிருக்காரு, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எப்படி கண்டுகொள்வது? அவர்கள் கிரியையினாலே கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். கெட்ட மரம் ஒருபோதும் நல்ல கனி கொடுக்க முடியாது, நல்ல மரம் ஒருபோதும் கெட்ட கனி கொடுக்க முடியாது. கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இன்றைக்கும் நமக்கு அது ஒரு எச்சரிப்பு தான். ஊழியக்காரன் சொன்ன உடனே எல்லாரையும் நம்பிடக்கூடாது. முதல்ல அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அதை பார்த்துட்டு தான் அவர் டீச்சிங்கை பிடிக்கணும். இது ஆதி சபையில வந்த குழப்பம். இதுக்காக ஒரு விளக்கம் எழுதுகிறார். இதுல செகண்ட் பார்ட், ஆரோக்கியமான உபதேசத்தை கூறும்படியாக தீத்துவுக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த கள்ள உபதேசம் உள்ள உளுந்து ஆளுங்க கவுந்தராம இருக்க வேண்டும் என்றால் நல்ல உபதேசம், ஆரோக்கியமான உபதேசம் சாலிடாக உள்ள இருக்கணும். 2வது அத்தியாயம் 1 வசனத்திலே சொல்கிறாரு, நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு அப்படிங்கிறார். அதே போல 15வது வசனத்துல அது கடைசியாக, இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கூடாது இருப்பாயாக. அந்த ஆரோக்கியமான உபதேசத்தை பேசு பேசு, அதை சாலிடா கொண்டு வாங்குறாரு. இப்ப இந்த ஆரோக்கிய உபதேசம் என்றால் என்ன நமக்கு அது தெரியணும். பேசு பேசுன்றாரு, அது என்ன, அதையும் இதுல விளக்கமாக எழுதுகிறாரு. 2வது அத்தியாயத்திலே 11 to 14வது வசனம் வரைக்கும் அவர் எழுதுகிறார் ஆரோக்கியமான உபதேசம் என்ன அப்படின்னு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி
நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாவதற்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நம்மை போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இதுதான் ஆரோக்கியமான உபதேசம். இந்த உபதேசத்தை நீ அவங்களுக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த உபதேசத்தை யார் யாரு கொடுக்கணும்? சபையில் உள்ள எல்லாருக்குமே. அந்த 2வது அத்தியாயத்துல 2 to 10 வரைக்கும் முதிர் வயதுள்ள புருஷர்கள், அப்புறம் முதிர் வயதுள்ள ஸ்திரீகள், அப்புறம் பாலிய ஸ்திரீகள், அப்புறம் பாலிய புருஷர்கள், யூத், எல்டர் ஜென்ஸ் லேடிஸ், அப்புறம் யூத் லேடிஸ் ஜென்ஸ், அப்புறம் வேலைக்காரர்கள். ஏனென்றால் அந்த காலத்துல அடிமைகள் நிறைய பேர் இருந்தாங்க. அடிமைகள் நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டு வந்தவங்க. அந்த வேலைக்காரர்களாக இருக்கிறவங்க தங்களை எஜமானுகிட்ட எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லு. ஆனா அதுக்கு மாதிரியாக உன்னை காண்பி அப்படிங்கிறார். நீ சும்மா வாயால பேசுறவனாக மாத்திரம் இல்லை, நீ என்ன பேசுறியோ அதை செய்யறவனாகவும் நீ இருக்கணும். அதுக்கு மாதிரியாக உன்னை காண்பி அப்படிங்கிறார். இந்த 2வது அத்தியாயத்திலே 6-7 வசனத்துல படிச்சா, அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தி உள்ளவா இருக்கும் நீ புத்தி சொல்லி நீயே எல்லாவற்றிற்கும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்க சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கிய வசனத்தை பேசுகிறவனுமாய் இருப்பாயாக. இன்னைக்கு நிறைய இடத்துல சொல்றாங்க எங்களை பார்க்காதீங்க இயேசு கிறிஸ்துவை பாருங்கன்னு. ஆனா பவுல் அப்படி சொல்லல. பவுலும் சொல்றாரு எங்களை பாருப்பா, இயேசு கிறிஸ்துவை பாருப்பா, அவரை பின்பற்ற எங்களை பாருப்பா, எங்களை போல நடங்கப்பான்னு. இங்கேயும் அவர் தீமோத்தேயுக்கும் தீத்துக்குமே எழுதுகிறாரு, உன்னை மாதிரியாக காண்பி அப்படிங்கிறாரு. இங்க விளக்கமாக அவங்களுக்கு என்னென்ன புத்தி சொல்லணும், ஆலோசனையும் புத்தியும் சொல்லு, ஆனா அதற்கு மாதிரியாக உன்னை காண்பி அப்படிங்கிறார். அடுத்தபடியாக இந்த ஆரோக்கியமான உபதேசத்தை விசுவாசிக்கிறவங்க அதை வெறுமனே விசுவாசித்தால் மாத்திரம் போதாது, அதை கிரியையிலே கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கும் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பவன் எப்படி நடக்க வேண்டும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுடைய வாழ்க்கை வெளி உலகத்தோடு எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 3வது அத்தியாயத்துல 1 to 11 வசனம் வரைக்கும் படித்தோம் என்றால் அதுல விளக்கமா இருக்கும். 11 கடைசியா 14வது வசனமும் அது வரைக்கும் படித்தா அவங்க எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எப்படியாக நடக்க வேண்டும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்கிறார். மிக முக்கியமாக கடைசியாக 14வது வசனத்தை சொல்றாரு, நம்முடையவர்களும் கனி அற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். என் விசுவாசத்தை கிரியையிலே காண்பிக்கிறவனாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறார். கிறிஸ்தவன் அப்படின்னா அவன் பேச்சு நடக்கையிலேயே வெளியாளுங்களுக்கு தெரியணும் இவன் வித்தியாசமான ஆளு அப்படின்னு தெரியும். அதை சொல்லிட்டு தான் கடைசியாக அவர் சொல்லுகிறாரு, பவுல் நிக்கப்போலிக்கு என்னை சந்திக்கும்படியே தயாராக இரு, நான் 2 பேரும் அனுப்புவேன், அவன் வரவும் நீ என்னை சந்தி அப்படிங்கிற. ஏன்னா அவருக்கு அடுத்த பிளான் வெஸ்ட் யூரோப் சைட்ல போகணும், ரோமா தாண்டி அந்த பக்கம் போகணும், ஸ்பானியா தேசம், அதாவது இன்னைக்கு ஸ்பெயின்ங்கிறோமே அது வரைக்கும் போகணும். அதனால நீ எனக்கு ஹெல்ப்புக்கு நீ வா அப்படிங்கிறார். என்றால் 3வது பிரயாணத்துல முழுக்க முழுக்க அவருக்கு துணைக்கு நின்றவர் தீத்து. இப்ப தீமோத்தேயுவை அனுப்பிச்சாச்சு எபேசுவுக்கு, அவருக்கு அங்க கொஞ்சம் டஃப்பான வேலை அங்க இருக்கிறார், அதனால நீ வா என் கூட அப்படின்னு சொல்லி அவரை அழைக்கிறார். இதுதான் அந்த தீத்து கடிதத்தினுடைய விளக்கம். இதுக்கு அப்புறம் அவர் தீத்துவை கூட்டிக் கொண்டு ஸ்பானியா தேசம்ல தீத்துக்கு எழுதின கடிதம் கிபி 63 கடைசி, கிபி 63 ஸ்டார்டிங் பீரியட்ல எழுதினதுதான் 1 தீமோத்தேயு. சில மாதங்களுக்கு பின்னதாக ஒரு 6-7-8 மாதங்களுக்கு பின்னதாக எழுதின கடிதம் தான் தீத்துவனுடைய கடிதம். இதற்கப்புறம் தீத்துவும் பவுலும் சேர்ந்துட்டு ஸ்பானியா தேசத்துக்கு அந்த பக்கம் மினிஸ்ட்ரிக்கு போறாங்க.
போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். தீத்துவுக்கு கடிதம் எழுதிட்டு அவரு அர்த்தமையோ தீத்துவை அனுப்பின உடனே தீத்து இவரை சந்திக்கிறார். நிக்கப்போலி இருவரும் ஸ்பானியா தேசம் போறாங்க. கிபி 64 இருந்து 66 வரைக்கும் அந்த பகுதிகளில ஊழியம் செய்யறாங்க. செய்து விட்டு இருவரும் திரும்பி கொரிந்து சபை மிலேத்து வழியாக துரோவா வர்றாங்க. அங்க வர்ற போது பவுல் கைது செய்யப்படுகிறார், ரோமர்களால கைது செய்யப்படுகிறார். ஏனென்றால் அந்த இடைப்பட்ட காலத்துல 64 தான் ரோமில மிகப்பெரிய தீ விபத்து நடைபெற்றது. அதுக்கு காரணமாயிருந்தது அப்போது இருந்த நீரோ சக்கரவர்த்தி. ஆனா அவர் தான் தப்பித்து கொள்வதற்காக என்ன பண்ணாரு, இந்த கிறிஸ்தவம் பேர்ல பழிய போட்டார். இவங்களாலதான் அது தீப்பிடிச்சு எரிஞ்சது, இவங்க தான் கொளுத்துனவங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான ஒரு முழு மூச்சோட ரோம அரசாங்கத்தினுடைய உபத்திரவம் ரோம் நகரிலே ஆரம்பமானது. அப்படி ஆரம்பமான அந்த ஒரு காலகட்டத்துல இவர் துரோவாவில இருந்தபோது ஏற்கனவே பவுலுக்கு எல்லா இடத்துலயும் விரோதிகள் அதிகம். எங்கெங்க சபை எழுப்பினாரோ அங்கங்கெல்லாம் விரோதம் பண்ணி தகராறு பண்ணவங்க நிறைய பேர் உண்டு. அதனால இங்கே அவர் வந்தபோது ஒரு சிலர் அவரை காட்டி கொடுத்துட்டாங்க. எல்லா இடத்துலயும் இந்த கிறிஸ்தவர்கள் உருவாக்குறவன் தான் இங்கதான் இருக்கான்னு சொன்னோன்னா ரோமர்கள் அவரை கைது செஞ்சு கொண்டுட்டு போறாங்க. அங்க ஒரு என்கொயரி நடக்குது. ஆனா அந்த என்கொயரி விசாரணையில இவருக்கு சாதகமாக சொல்ல யாரும் இல்லை. இவரை குறித்து கள்ள கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, பொய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அது ஒத்துக்கொள்ளப்படுகிறது. இவர் சார்பாக யாரும் பேசல, கை விட்டுறாங்க. இந்த விசாரணையில ஒரு குற்றவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு கடுங்காவல் சிறையில அடைக்கப்படுகிறார். அந்த கடுங்காவல் சிறை அப்படிங்கிறது எப்படின்னா தரமட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அதுக்கு 4 பக்கமும் செவரு தான், கதவு ஜன்னல் எதுவுமே கிடையாது. மேல் கூரையில மட்டும் ஒரு ஓட்டை இருக்கும். அது வழியாகத்தான் அவருக்கு எதுவும் சாப்பாடு தண்ணி எதுவும் போடுவாங்க, எதுவும் பருவாங்க. அவரை கயத்தை கட்டி தான் மேலே ஏற்றணும், உள்ள தள்ளி விட்டுருப்பாங்க, அதுக்குள்ள இருப்பார். ஸோ மேலே இருந்துதான் வெளிச்சம் காத்து வரணும். பூமிக்கு அடியில் இருக்கிறனால இறுக்கமும் புழுக்கமும் இருக்கும். இவர் ஒரு ஏற்கனவே ரோம்ல இருந்தபோது ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டுக்குள்ளேயே இருந்தாரு. இப்போ சிறையில இருக்கிறாரு. அதுல தன்னுடைய மரணம் நிச்சயம், சீக்கிரத்துல நம்மளை இது பண்ணிடுவாங்கன்னு தெரியுது. இந்த காலகட்டத்துக்குள்ள அவர் வயது முதிர்ந்தவரும் கூட. இந்த வயது முதிர்ந்த ஒரு சூழ்நிலையில இருக்கிற போதுதான் இவர் கடைசி இது கிபி 67 நடக்குது. இது 67வது வருஷம் நடக்குது. அப்ப எபேசுவில இன்னும் தீமோத்தேயு தன் ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். அப்ப கடைசி காலத்துல தன்னுடைய சீசனும் தன்னை நெருங்கி தன்னோடு தன்னால வளர்த்தப்பட்ட ஒருவனுமான தீமோத்தேயுவுக்கு அவர் ஊழியத்திலே நிலைத்து இருக்கும்படி, என்றால் உபதேசங்கள் பிரச்சனைகள் வருது, இதுல நிலைத்து இருக்க ஆலோசனை கூறிவிட்டு கடைசியாக நான் உன்னை பார்க்கணும்னு விரும்புறேன், நீ என்னை பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த கடிதம் தான் 2 தீமோத்தேயு கடிதம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த 2 தீமோத்தேயு கடிதம். இந்த 2 தீமோத்தேயு கடிதத்துல வயது முதிர்ந்த ஊழியக்காரனாகிய பவுல் தன் மரணம் நெருங்கி விட்ட போது தன்னால ஊழியத்திலே ஆண்டவருக்குள் வழிநடத்தப்பட்டவனும் தன் ஊழியத்தில் உடன் ஊழியனும் தன் ஊழியத்தின் பின்தொடர் பணிகளை தான் செய்துவிட்டு வந்ததிலே மிச்சம் உள்ளதில்லை, பின்தொடர் பணிகளை செய்து வருகிற ஆனா கூச்ச சுபாவம் உள்ள இளைஞனான தீமோத்தேயுவை உற்சாகப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எழுதுகிறார். என்றால் அவருக்கு தெரியுது உபத்திரம் இங்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நிறைய வரும், வர்ற காலத்துலயும் அவன் ஸ்திரமாக நிக்கணும். அதற்காக அவனை கொஞ்சம் ஸ்திரப்படுத்தி உற்சாகப்படுத்தி இந்த வர்ற போராட்டத்துக்குள்ள நீ ஸ்திரமாக நின்னுக்கோ அப்படிங்கிறதுக்காக எழுதின கடிதம் தான் இந்த 2 தீமோத்தேயு கடிதம். இந்த 2 தீமோத்தேயு கடிதத்தையும் 2 பகுதியாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் முதல் 2 சாப்டர், 1வது சாப்டர் 2வது சாப்டர். அதுல இப்போது நடைபெறக்கூடிய கிறிஸ்தவத்துக்கு விரோதமான இந்த போராட்டம் உபத்திரவத்தின் மத்தியில நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனை சொல்லுகிறார். இது முழுக்க முழுக்க தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்டதுதான். நீ நிலைத்து நிக்கணும், அதுக்கு என்ன செய்யணுங்கிற ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். 2வது சாப்டர்
3வது 4வது அத்தியாயம் ரெண்டாவது பார்ட். அதுல என்ன சொல்லுகிறாரு, இன்னைக்கு இந்த உபத்திரம் இருக்கு, இதோட நிக்க போறதில்ல, வருங்காலத்துல இன்னும் மோசமான ஒரு உபத்திரம் வரும். அது எப்படி வரும், அதுல என்னென்ன போராட்டங்கள் வரும், இதற்கு மத்தியிலே நிலைத்து நிற்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனைகளை எழுதுறார். இதுல நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்கலாம். தீமோத்தேயு 2 தீமோத்தேயுல 1வது பார்ட்ல முதலாவது காரியம், தீமோத்தேயுனுடைய விசுவாசத்திற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார். 1வது அத்தியாயம் 1-5 வசனம் வரைக்கும் இந்த விசுவாசம் உன் பாட்டிகிட்ட இருந்தது, உங்க அம்மாவுக்கு வந்தது, இப்ப அது உனக்குள்ள வந்திருக்குது, அந்த விசுவாசத்திற்காக நான் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படிங்கிறார். அப்புறம் அவனை திருப்பி சொல்லுகிறார். அதே 1வது அத்தியாயத்துல 6-18 வரைக்கும் தீமோத்தேயுவே உன் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட ஊழியம், அதை நினைவுபடுத்துகிறார். 6வது வசனம் சொல்றார், நான் உண்மையில என் கையிலே வைத்தனால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்து புத்தியிலும் ஆவியை கொடுத்துருக்கிறார். அதனால அந்த பிரச்சனை ப்ராப்ளம் வருதுன்னா பயப்படாத, நீ திடமா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் வெட்கப்படாமல் தேவ வல்லமை கேட்டபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி, கஷ்டப்படு பாடுபடு அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொண்டுட்டு வர்றார். அவனை உற்சாகப்படுத்தி உன் கையிலே கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம், இந்த ஊழியம் ஒரு ஒயிட் காலர் ஜாப் மாதிரி கிடையாது, சிலுவையை சுமந்துட்டு வரக்கூடிய ஒரு பாதை தான். அதுல நீ ஊழியத்தை நினைவுபடுத்துற, நீ அதை உற்றாத, நீ அதுல உறுதியா நில்லு அப்படின்ட்டு. ஒரு சிலர் அதை விட்டுட்டாங்க, ஆனா நீ ஜாக்கிரதையா இருங்கிறார். 13-14 1வது நீ கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டு இருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டது உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். சரியான ஒரு சத்தியத்தை, ஆரோக்கிய உபதேசத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன், நீ வாங்கி இருக்கிற, அதை உனக்குள்ளே காத்துக்கொள், அதை பிறருக்கு கொடுக்கணும், அதுல நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி அவர் அவனுக்கு எழுதுகிறார். எழுதிட்டு அடுத்தபடியாக 2வது அத்தியாயம் முழுக்க ஒரு உண்மையுள்ள உத்தம ஊழியக்காரனுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு 5-6 உதாரணங்கள் சொல்றாரு. இவனை போல இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை போல நீயும் இரு அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த டீச்சிங்ஸை கொடுக்கிறார். அதுல 2வது அத்தியாயத்துல முதலாவது அவர் சொல்லுகிறது என்னன்னா, ஊழியக்காரன் இப்ப ஏற்கனவே 1வது அத்தியாயத்தில் சொன்னாரு, இந்த ஒரு சத்தியத்தை உனக்கு கொடுத்துருக்கிறேன், அதை காத்துக்கொள்ளுனாரு. இப்ப 2வது அத்தியாயத்து முதல்ல என்ன சொல்லுறாரு, இந்த சத்தியத்தை பிறருக்கு போதிக்கக்கூடிய உண்மையுள்ளவர்கள் கையில ஒப்புக்கொடு. ஒரு சரியான டீச்சருடைய குணாதிசயம் இது. ஒரு டீச்சர் தன் மாணவன்கிட்ட தனக்கு தெரிந்ததை கொடுத்து அவன் தன்னை போல எழும்பி அவன் பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பப்படுவார். அதே போலவே உன் கையிலே நான் கொடுத்ததை பிறர் கையில போதிக்கத்தக்க உண்மையானவர்கள் கையில ஒப்புக்கொடு. நான் உனக்கு கொடுத்தேன், நீ அடுத்தவங்களுக்கு கொடு, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். 4 ஜெனரேஷன்ஸ் அது போக வேண்டும். ஸோ இது ஒண்ணு இருந்ததுனாலதான் இன்றைக்கு நம்ம கையில சத்தியம் நிக்குது. நம்ம கையிலிருந்து தொடர்ந்து போகணும். இத ஒரு உண்மையான ஒரு டீச்சரை போல இரு அப்படிங்கிறார். அடுத்தபடியாக 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் ஒரு போர் சேவகன் எப்படி இருப்பான். மிலிட்டரிக்கு முன்னாடி போய் சண்டைக்கு போறவன் வீட்டு காரியத்திலையும் குடும்ப காரியத்திலையும் சொந்த வேலைகளையும் யோசிச்சுட்டு அதுக்கு என்ன பண்றன்னு பிளான் பண்ண மாட்டான். அவன் நோக்கம் முன்னாடி போயிருக்கேன், அது அவன் ஒண்ணுலதான் ஒரே மனதோடு முன்னாடி அங்கேயே போவான். அப்படிப்பட்ட ஒரு போர் சேவகனை போல நீ இரு. தண்டிலே சேவகம் பண்ணுகிறவன் சேவகம் கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவல்களை சிக்கி கொள்ள மாட்டான். நீ அங்க இரு, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி அவன் இந்த போர் சேவகனை போல உன் கையில ஒப்பு கொடுக்காத செய்யறது முக்கியமான வேலை என்று ஓடு அப்படிங்கிறார். அடுத்ததாக அடுத்த ஒரு குணாதிசயம் சொல்லுகிறார்.
அதே 2வது அத்தியாயத்துல 6-13 வரைக்கும் நீ எப்படி இருக்க வேண்டும் என்றால் பொறுமையாக விடாமுயற்சியோடு செயல்படும் ஒரு விவசாயியை போல இருக்க வேண்டும். இன்னைக்கு விதைச்சிட்டேன் நாளைக்கே மரம் வந்துடாது. அதை களை எடுக்கணும், கொத்தி விடணும், தண்ணி ஊற்றணும், மெதுவா அது வளர்றத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது வளர்ந்து கனி கொடுக்கிற வரைக்கும் அதை பேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியாக ஒரு விவசாயியை போல நீ செயல்பட வேண்டுங்கிறது 2வது அத்தியாயம் 6-13 வசனம் வரைக்கும் அவர் அதுல தெளிவாக அதுல எழுதுகிறார். அவர் பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவனை போல நீ இந்த சுவிசேஷத்தை சொல்லிட்ட, அதை வர்றதற்காக நீ எழுந்து வரணும். அதுக்கு நம்ம பாடுகளை கொடுக்க உள்ள வரணும். அதுக்கு பொறுமையோடு செயல்படக்கூடிய விவசாயி போல இரு அப்படிங்கிறார். அடுத்தபடியாக சொல்லுகிறார், ஒரு ஸ்கில்டு ஒர்க்கரை போல இருக்கணும். ஒரு வேலையில ஞானமும் சாமர்த்தியம் உள்ள ஒரு ஒர்க்கர், ஊழியக்காரன், ஒரு வேலைக்காரனை போல இருக்கணும். அது 2வது அத்தியாயத்துல 14வது வசனத்துல இருந்து 19வது வசனம் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு எதை நடத்தணும், எப்படி இருக்கணும், எதை விட்டுட்டு விலக்கி வைக்கணும் அப்படிங்கிறது. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாகவும் நிறுத்த ஜாக்கிரதையாயிரு. அந்த தேவ வார்த்தைகளை சரியாக பகுந்து போதிக்கணும். தப்பான இடத்துல தப்பான விளக்கம் கொடுத்துடக்கூடாது. ஒரு ஸ்கில்டு ஒர்க்கரை போல இரு அப்படிங்கிறார். அதோட மாத்திரமல்ல, 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் ஒரு சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாக நீ இருக்க வேண்டும். சோ உன்னை இன்னும் சுத்திகரித்து கொண்டே, இன்னும் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே, பரிசுத்தத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரனாக நீ இருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு 20-23 வசனங்களில. அப்புறம் கடைசியா சொல்லுகிறாரு, நீ சாந்தம் உள்ள ஒரு வேலைக்காரனாக இருக்கணும். 2வது அத்தியாயம் 24-இருந்து 26 வரைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். 6 உதாரணங்கள் சொல்லுகிறாரு. ஒரு உத்தம உண்மையான ஊழியக்காரனா இப்படித்தான் இருக்கணும். இந்த கேரக்டர் எல்லாம் அவனுக்குள்ள இருக்கணும். அதனால இதை போல நீயும் இரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். இதனுடைய 2வது பார்ட். இதெல்லாம் அவருடைய காலத்தில் நடக்கக்கூடிய உபத்திரவத்திலே உறுதியாக நிற்பதற்காக, உன் ஊழியத்தை விட்டுறாத, கஷ்டம் பாடுகள் வரும், நானும் பாடுகளுக்குள்ளதான் இருக்கிறேன், நீயே என்னை பின்தொடர்ந்து வா, விட்டுறாத அப்படியே என்று சொல்லி ஒரு உத்தம ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும்னு விளக்கம் சொல்லிட்டாரு. இப்ப 2nd பார்ட். இப்ப இது மாத்திரமல்ல, வரக்கூடிய காலத்துல இன்னும் மோசமான காலம் வரும். 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்துல அதை சொல்லுகிறார். 3வது அத்தியாயம் 1 வாசிக்கிறாரு, மேலும் கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அவரு தீமோத்தேயுக்கு எழுதின போது அது கடைசி காலம். ஆனா நமக்கு இன்றைக்கு இது நிகழ்காலம். இதுல அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதெல்லாம் இன்றைக்கு நம்ம காலத்துல நடந்து கொண்டே இருக்குது. அதனால இன்றைக்கு நமக்குரிய எச்சரிக்கை அது. கடைசி காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி இருக்கணும்? விசுவாச துரோகமும் அதன் விளைவும் நடக்கும். சபைக்குள்ளே விசுவாசிகள் விசுவாசத்தை துரோகம் பண்ணிட்டு வித்தியாசமாக நடப்பாங்க. எப்படினில் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தாப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவரும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவரும் இருமாப்புள்ளவரும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். இதெல்லாம் வெளி உலகத்துல இருக்கிறவனை குறித்து சொல்லல, சபைக்கு உள்ள இருக்கிறவனை தான் சொல்லுகிறது. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இது வெளி உலகத்தான குறித்து சொல்லல. இதுல சொல்லப்பட்டது எல்லாமே சபைக்கு உள்ள இருக்கிறவனை குறித்து தான் சொல்லப்படுது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் இந்த மாதிரி எல்லாம் மாறி போயிடுவான். தேவ பக்தியின் வேஷத்தை தரிப்பான், அதன் பலனை இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு அப்படிங்கிறார்.
அந்த விசுவாச துரோகத்தினால அது எப்படி வரும்? இந்த விசுவாச துரோகத்திற்கு விளைவு என்னாகும், அவங்களால என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது 9வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறாரு. இவங்க முதல்ல பெண் பிள்ளைகளை பிரித்து அவங்களை இவங்களுக்கு கூட்டம் சேர்த்துக்குவாங்க. அப்புறம் மோசைக்கு எதிர்த்து நின்னது போல இவங்க சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்பாங்க. இவங்கெல்லாம் விசுவாச விஷயத்துல பரீட்சைக்கு நில்லாதவங்க, அதனால இவங்க கூட நிக்காத அப்படிங்கிற. இதுல இருந்து விலகி காத்து கொள்வதற்கு என்ன செய்யணும்னா 3வது அத்தியாயம் 10-17 வசனம் வரைக்கும் இதுல இருந்து விலகி உன்னை காத்துக்கொள் அப்படிங்கிற ஆலோசனையும் அதற்குரிய உபதேசத்தையும் எழுதுகிறார். நீயோ என் போதகத்தையும் நடக்கையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோகியா இக்கோனியா லிஸ்திரா பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய். ஏன்னா அப்பதிலிருந்து நீ என் கூட உடன் ஊழியக்காரனா இருக்கிற. எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை நீங்களாகி விட்டார். அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள்ள நான் தேவ பக்தியாய் இருக்க வேண்டும் என்றால் உனக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் சிலுவைகளும் இந்த உலகத்திலே கண்டிப்பாக உண்டு. இது இல்லாம போகணும் பார்த்தேன்னா அவங்க மோசம் போகிறவனாகவும் மோசம் போக்கிறவனாக கெட்டு போவான். அதனால இதுல நீ ஜாக்கிரதையாயிரு. இதுல இருந்து உன்னை விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்து என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்யவும் தகுதியுள்ளவனாய் இருக்கும்படி அவை உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்புவதற்கும் பிரயோஜனமாயிருக்கிறது. சோ அந்த வசனத்தை வாசிச்சு சத்தியத்தை வாசிச்சு அதற்கு கீழ்ப்படிந்து உன்னை திரித்து கொண்டே மேல வந்தேன்னா தான் இந்த விசுவாச துரோகத்துக்குள்ள நீ மாட்டிக்காம விலகி காத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறார். அது அன்றைக்கு அவருக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு நமக்குள்ளும் இது ஒரு எச்சரிக்கை தான். அப்புறம் 4வது அத்தியாயத்துல 1-5 வரைக்கும் அதைத்தான் சொல்லுகிறாரு. ஏன்னா கடைசி காலத்துல ஜனங்கள் இந்த சத்தியத்தை விரும்ப மாட்டாங்க. கட்டுக்கதைக்கும் அவங்க காதுக்கு திருப்தியாக அவங்களுக்கு ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிறதையே கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு வழி விலகி போகக்கூடிய கண் சொருகி போன ஒரு காலம் வரும் அப்படிங்கிறாரு. வரும்னு அன்னைக்கு சொன்னாரு. ஆனா நம்ம காலத்துல இப்ப அது வந்துருச்சு. அதனால ஜாக்கிரதையாயிரு, நீ ஜாக்கிரதையாயிரு. இதுக்காக என்ன சொல்லு, திருவசனத்தை கொண்டு அவர்களை கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். 4வது அத்தியாயத்துல 2வது வசனம் சொல்கிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். தப்புன்னு சொல்லு அவங்களுக்கு அப்படிங்கிறார். அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரு தன் மரணத்தை குறித்து தன்னுடைய நம்பிக்கையை இங்கே வெளிப்படுத்துகிறார். என் மரணம் வந்துருச்சு, ஆனா என் மரணத்தின் மேல் உள்ள என்னுடைய நம்பிக்கை என்ன அப்படிங்கறத எழுதுகிறார். 6-7-8 சொல்றாரு, ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். எப்படி? நான் நல்ல போராட்டம் போராடி ஓட்டத்தை முடித்து என் விசுவாசத்தை கடைசி வரைக்கும் காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. என் மரணத்தின் பின்னாடி உள்ளது என்னவென்றால், நான் இங்க முடிச்சுட்டு அங்க போனேன்னா நான் செஞ்ச வேலைக்காக எனக்கு அவர்கிட்ட இருந்து நீதியின் கிரீடம் கிடைக்கும். அதை வாங்குறதுக்காக நான் போறேன். நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். அதோட அவர் சொல்றாரு, எனக்கு மாத்திரம் அல்ல, அவர் பிரசன்னமாவதிலே விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். அவருடைய பிரசன்னம் எப்ப வருவார் என்று அதற்கு ஆயத்தமாக தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டே ஓடிக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அது கிடைக்கும் அப்படிங்கிற. எனக்கு மட்டும் கிடையாது. அவர் இன்னைக்கு வந்தாலும் நான் ரெடி, நாளைக்கு வந்தாலும் ரெடி, இப்ப வந்துருவாரா அப்ப வந்துருவாருன்னு அவரை எதிர்பார்த்து கொண்டு அவர் வருகையில் அவருக்கு முன் நிற்பதற்கு தன்னை தகுதியாக வைத்து கொண்டு அந்த முயற்சியிலேயே ஓடிக்கொண்டிருக்கிறவன் யாராக இருந்தாலும் அவனுக்கு அந்த நீதியின் கிரீடம் கிடைக்கும்.
என் மரணத்திற்கு பின்னாலே எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறார். அதை சொல்லிட்டு ஜெயிலில் இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படிங்கிறத எழுதுறாரு. அதுலதான் அவர் சொல்றாரு, நீ வர்றபோது எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்குறாரு. துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பன் வாசனத்திலே நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாக தோற்சுருளையும் நீ வரும்போது எடுத்துக்கொண்டு வா. ஜெயில இருக்கிற எனக்கு ரொம்ப குளிருதுப்பா. அவன் வீட்டுல இருந்து என்னை ராத்திரியோட இழுத்து கொண்டு வந்துட்டானுங்க. என் மேல அங்கேயே கிடக்குது. படிக்கிறதுக்கு வச்சிருந்த புஸ்தகம், தோல் சுருள், நான் எழுதுறதுக்கு வச்சிருந்த லெட்டர்ஸ், புக்ஸ் எல்லாம் அங்கதான் கிடக்குது. நீ வர்ற போது அவன்கிட்ட அதெல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடு. இங்க குளிர் இருக்கு, எனக்கு மேல இங்க வேணும். மரணம் வருகிற நேரத்துலயோ நான் இன்னும் படிக்கணும், எனக்கு அதை கொடு. நான் இன்னும் அநேகருக்கு எழுதி அனுப்பணும். அதனால அந்த தோல் சுருளையும் அந்த புஸ்தகங்களையும் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி தன்னுடைய ஜெயிலில் உள்ள நிலையை, இப்ப என்னை யாரு காட்டி கொடுத்தா, நிறைய பேர் என்னை கை விட்டுட்டாங்க, ஆனாலும் நான் அவங்க மேல குற்றம் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவருக்கு வாழ்த்து சொல்லி இதை முடிக்கிறார். 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் அவருக்கு வாழ்த்து எல்லாரும் வாழ்த்துறாங்க. நீயும் உன் கூட இருக்கிறவங்க எல்லாரும் என் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது 2 தீமோத்தேயுடைய புஸ்தகத்தினுடைய விளக்கம். இதுல ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா, தீத்து புஸ்தகத்தில் உள்ள 2வது அத்தியாயம் 11-14 ஆரோக்கிய உபதேசம். இத நம்ம அதன் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசித்து அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற கிரியையில அனுதினமும் வளர்ந்து வந்தாதான் புது சிருஷ்டியாக கிறிஸ்துவை போல நம்ம மறுரூபம் ஆக முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்குது, ஆனா நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இவ்வுலக காரியங்களுக்காக அவரை நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அது கீழே இறக்கி விட்டுரும். மறுமைக்காக அவர் வருவார், என்னை கொண்டு போவார், அங்க எனக்கு என்னென்ன இருக்கு, நான் அங்க போறேன், அதுக்கு என்ன ஆயத்தம் பண்ணத்தக்கதாக அந்த நம்பிக்கையின் பேரில் விசுவாசமா அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற வாழ்க்கையும் வழிநடத்துதல் இப்ப வேணும். இது முக்கியம். 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்துல ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் சொன்னாரோ, இது இன்றைக்கு சபை ஊழியம் செய்யக்கூடிய மேய்ப்பர்கள் போதகர்களுக்காகவும் ஃபுல் டைம் மினிஸ்டர் நான் இருக்கேன்னு சொல்ற யாராக இருந்தாலும் கூட தினசரி இதை ஒருக்க திரும்ப 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 வாசித்து அதற்கேற்ற தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்காக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சரியான ஒரு பிளான். இந்த 2 புஸ்தகத்துல மிக முக்கியமானது இதுதான். தீத்துவுக்கு எழுதின காரியங்கள் 63ல எழுதினது, தீமோத்தேயுக்கு 67ல எழுதினது. 4 வருடங்களுக்கு ஏற்ப அவருக்கு அந்த சபையில் உள்ள விசுவாசிகளை ஸ்திரப்படுத்துவதற்காக மூப்பொருளை நியமிப்பதற்காக நீ எப்படி இருக்கணும், நீ என்ன சொல்லு, அதே நீ நடந்து காமி அப்படின்னா அவன். தீமோத்தேயுக்கு உபத்திரவ காலம் வந்துருச்சுப்பா, நான் என் வேலையை முடிச்சுட்டேன், நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வருவேன், மருந்த உபத்திரவத்துல படாம காத்துக்கொள்ள நீ எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு அவருக்குரிய ஆலோசனையும், வருங்காலத்துல இன்னும் மோசம் வரும் அதற்கு என்ன எச்சரிக்கை அப்படிங்கிறதையும் அவர் கொடுத்துட்டாரு. அன்று தீமோத்தேயுக்கு எழுதுனது நமக்கு வருங்காலம்ல, நமக்கு நிகழ்காலத்துல நமக்கு அது எச்சரிக்கையாகவும் அதில் காத்து வழி நடக்க அதற்குரிய ஆலோசனை ஏற்றுக்கொண்டு நடக்கலாம். இதோடு இந்த தீத்து 2 தீமோத்தேயு 2 புஸ்தகங்களுக்குரிய விளக்கங்கள் முடிந்தது.